தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதாவது ஆங்கில வேதாகமத்தில் அது எப்படி எழுதுனா என்டியூரன்ஸ் லவ் அப்படின்னு எழுதியிருக்கு, அன்ஃபெயிலிங் லவ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது தேவனுடைய அன்புக்கு முடிவில்லை, அவருடைய அன்பு மாறாதது. அப்போ அந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு அருமையானது, தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர்கள் உம்முடைய செட்டையின் நிழலிலே அடைகிறார்கள். அதாவது தாவீது அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உம்மிடத்துல ஏன் சேர்ந்திருக்கேன்னா, உம்முடைய அன்பு ரொம்ப பெருசு, உம்முடைய கிருபை ரொம்ப அருமையானது. இப்போ தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற நம்ம ஒவ்வொருவரும் எதற்காக நம்ம வரோம் அப்படிங்கிறது முக்கியம். என்னன்னா நம்முடைய தேவைகளுக்காக நம்ம வரோம், அது நல்லது, நம்ம தேவைகளுக்கு அவர்கிட்ட தான் நம்ம போகணும். ஆனால் அதை விட தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவரோட அன்பை விளங்கி வரணும் அப்படின்னு தான் விரும்புகிறார். ஏன்னா நம்ம அவரோட அன்பை விளங்கிட்டாவே, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா தேவ பிள்ளைகளை குறைவில்லாமல் நடத்துகிறது, தேவ பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடும் பாதுகாப்போடும் நடத்துவது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அதை நடத்துவது. இதுதான் தேவனுடைய அன்பு. அந்த தேவனுடைய அன்பில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை, ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நம்முடைய தேவைகளை முன்வைக்கிறோமோ இல்லையே, தேவனை அன்பு கூற மாட்டேங்கிறோம். இந்த அன்பு கூறுறது தான் பார்த்தீங்கன்னா சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் விசுவாசிக்கும், சகலவற்றையும் சகிக்கும். ஆமென். அன்பு இருக்கும் பொழுது தான், அந்த தேவன் மேலே அன்பு இருக்கும் பொழுது தான் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கிட்ட வர வைக்கும். அன்பு இல்லை அப்படின்னா நம்ம சில காரியங்களுக்காக, தேவைகளுக்காக தேவனிடத்தில் வரும் பொழுது, அந்த காரியங்கள் தேவைகள் பூர்த்தியான பிற்பாடு அவர்கள் தேவனை விட்டு என்ன செய்யலாம், விலகி போவதற்கும் பின்மாறி போவதற்கும் இருக்கு. ஆனால் அந்த நிலைமையிலிருந்து மாறி தேவன் எந்த அளவுக்கு நம்ம உயரணும்னு விரும்புகிறாருன்னா, அவரை நேசிக்கிற அந்த நேசத்திலே நம்ம வளரணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். அதான் தாவீது சொல்லும் பொழுது, நான் உம்மிடத்துல வரேன், ஏன் உம்மிடத்துல நான் வரேன் அப்படின்னா, உம்முடைய அன்பு ரொம்ப நல்லா இருக்கு, உம்முடைய இரக்கம் ரொம்ப நல்லா இருக்கு, உம்முடைய கிருபை ரொம்ப அருமையா இருக்கு, அதனால நான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்கேன், நான் வந்திருக்கேன். நீங்க பாருங்க, எங்கேயுமே ஒரு இடத்துலையும் கூட தாவீது உலக பிரகாரமான பொருளுக்காக கர்த்தர்ட்ட வரவே இல்லை. அவர் எப்பொழுதும் பாருங்க அவருடைய அன்பை, இரக்கத்தை, கிருபையை நாடியே அவர் வருகிறவராக இருக்கிறார். ஆமென். இப்போ ரூத் 2:12 பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய செட்டையின் நிழலிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். யார் சொல்றாரு? போவாஸ் சொல்றார். போவாஸ் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறாரு. ஆச்சா, ரூத் ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். அப்போ இந்த ரூத் மோவாப் தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது நீங்கள் பாருங்க, அவங்களுக்கு அந்த தேசத்தை குறித்து ஒன்றுமே தெரியாது. அங்கே போனால் என்ன நடக்கும், நம்ம யார் காப்பாற்றுவா, ஏன்னா நகோமியே கூட போகிற வர ஆளே எப்படி இருக்கு, அதுகிட்ட ஒன்றும் இல்லை. அது அந்த தேசத்தை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது கையிலேயே ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இப்போ இவங்களை நம்பி போய் என்னத்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, அழைச்சிட்டு போகிற நகோமி மேலே கூட நம்பிக்கை வைக்கல. அந்த அம்மா யார் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா, அந்த தேசத்தையும் அந்த தேவனையும் கேள்விப்பட்ட, ஆமென், அந்த கேள்வியினாலே உண்டான விசுவாசத்தினாலே அந்த அம்மா தைரியமாக புறப்பட்டு போகிறாங்க. எப்படி போகிறாங்க? உன் தேவன் என் தேவன், நான் வாழ்ந்தாலும் சரி, நான் எனக்கு என்ன ஆனாலும் சரி, எனக்கு அவர் தான் தேவன், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக அந்த அம்மா போகிறாங்க பாருங்க. அந்த அம்மா யாரை நம்பி போகிறோம், முழுக்க முழுக்க என்ன செய்யுங்க, கர்த்தரை நம்புகிறாங்க. ஏன்னா இந்த விசுவாசம் அந்த அம்மாவுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இந்த நகோமி எப்போவுமே நான் எப்படி விசுவாசிக்கிறேன்னா, ஏன்னா ரூத்துக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ மாமியாரும் மருமகனும் இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு என்ன பேசியிருப்பாங்கன்னா, எப்பவுமே பழைய பாரம்பரியத்தை பேசுவாங்களே, நாங்கள் அப்படி இருந்தோம், எங்கள் ஊரில் இப்படி இருப்பாங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஆமாம் இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், சில பேர், சில பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணமாகி இங்கே வந்துடுவாங்க, பல வருஷம் இருக்கும், நம்ம வீட்டுக்குலாம் வந்துடுவாங்க. ஆனால் அவங்க பேசுறது பாருங்கள், ஒரு மரவள்ளி கிழங்காக இருந்தால் கூட எங்கள் ஊரில் கிழங்கு எப்படி தெரியுமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன வேணான்னு சொல்லுங்கள், அவங்க ஊரை பற்றியே தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் அங்கே அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அப்படி வாழ்ந்தோம், இப்படி வாழ்ந்தோம். அப்போ நகோமியை என்ன செஞ்சுருக்கோன்னா அப்படி தான் சொல்லியிருக்கோம்.
நாங்கள் வந்து பெத்லேஹேமில் வந்து அப்படி இருந்தோம், அங்கே அப்பா நிறைவாக இருந்துச்சு, எங்கள் கர்த்தர் இப்படிப்பட்டவர், அவர் இவ்வளோ அற்புதங்களை செய்தார், இதெல்லாம் சொல்ல 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 கர்த்தருடைய அன்பை கிருபை கேட்க 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 இந்த கர்த்தரை அறியாத இந்த ரூத்துடைய மனதில் எப்படி வந்துருச்சுன்னா, இப்படியும் ஒரு தேவன் இருப்பாரா, இப்படி ஜனங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தா இந்த கர்த்தருக்காக என்ன செய்யணும், வாழணும், அந்த தேசத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக புறப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து எதை நம்பி வந்தாங்க, எதை நம்பி அந்த தேவனுடைய செட்டை நிழலிலே வந்தாங்கன்னா, அவருடைய கிருபையை நம்பி, அவருடைய அன்பை நம்பி. அப்போ யாரெல்லாம் வந்து மாமிச பிரகாரமாக சிந்திக்கிற சிந்தை செயல்பாடுகள் இதையெல்லாம் தாண்டி இந்த தேவன் நல்லவர், இவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, இவருடைய கிருபை பெருசு, இவர் அன்பு நிறைந்த தேவன், இரக்கம் நிறைந்த தேவன் அப்படிங்கிற ஒரு அறிவு யாருக்கெல்லாம் வளருதோ அவங்கெல்லாம் தேவ சமூகத்தை விட்டு பிரியவே மாட்டாங்க. நீங்கள் பாருங்க, லட்சக்கணக்கான தேவனுடைய ஜனங்கள் இருந்தாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாக இருந்தான், யோசுவா. அவன் ஒருத்தன் தான் பாருங்க பிரியாதவனா இருந்தான். ஏன்னா இந்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர்ங்கிற வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. நீங்க பாருங்க, மோசே வந்து கற்பனைகளை வாங்க மலை மேலே போன பொழுது கர்த்தர் எச்சரிக்கிறார், ஒருத்தனும் மலை பக்கம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு எச்சரிக்கிறார். ஆனா இந்த யோசுவா மலைக்கு கீழே தான் இருக்கிறார் பாருங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே என்ன செய்யல ஆகல. ஏன்னு சொன்னா அவர் இந்த தேவனுடைய அன்பின் வெளிப்பாடை பெற்றிருந்தார், இந்த தேவனுடைய மனதின் ஆழத்தை அவர் அறிந்திருந்தார். இந்த தேவன் ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, அந்த தேவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்கள் தேவை, இரக்கத்தை உணர்ந்தவர்கள் தேவை, அவருடைய தயவை உணர்ந்தவர்கள் தேவை. இவர் எப்படிப்பட்ட நல்ல தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறத யோசுவா புரிஞ்சுக்கிட்டனால தான் அவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம அவருடைய செட்டையின் நிழலில் தங்கியிருப்பதையே அவன் நாடினான். அதனால பாருங்க அவருக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. காலேபும் அவரு கூட தான் கானானை போய் வேவு பார்த்துட்டு வந்தாரு. ஆனா காலேபுக்கு இல்லாத மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோசுவாக்கு கொடுத்தார். மோசேக்கு அடுத்து அவன் தலைவனாக ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா இவங்க எல்லாம் அந்த செட்டையின் நிழலிலே தங்கி இருந்தவர்கள். செட்டையின் நிழலிலே அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய கற்பனைகளுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் மேலான, நம்முடைய பிரயாசங்களுக்கெல்லாம் அதிகமான, நம்ம எதிர்பார்ப்பதற்கு மேலான நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவருடைய செட்டையின் நிழலிலே நீங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் இருந்தது. அந்த பிரசனத்தில் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் இருந்ததுனால தான் தாவீது எப்பொழுதுமே அவருடைய பிரசனத்தில் இருக்கிறத விரும்பினார். வேடத்தில் நான் 1000 நாள் தங்கியிருப்பதை காட்டிலும் உம்மிடத்தில் செல்கிற ஒரு நாள் மேலானதுங்கிறார். உம்முடைய ஆலயத்தின் வாசப்படியில் தங்கியிருப்பது மேலானதுங்க. ஏன்னா அவருடைய நிழலில் இருக்கிறது விரும்புகிறார். நிழல் அவருடைய பிரசன்ஸ், அவருடைய ஒரு அன்புல இருக்கிறத விரும்புகிறார். ஏன்னா அந்த அன்பு மேலானவைகளை செய்கிறது. ரூத் புறப்பட்டு வந்துட்டாங்க பாருங்க. அவரை பார்த்து போவா சொல்றாரு, அவருடைய நிழலில் நீ வந்திருக்கிற, செட்டை நிழலுக்கு நீ வந்திருக்கிற, உனக்கு நிறைவான பலன் என்ன செய்யும், உண்டாகும். இந்த அம்மா எதிர்பார்க்கவே, அங்கே போனதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு நடந்த நன்மைகள் பெரிய நன்மைகள். அதான் கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பதினாலே அவருடைய சிறகின் நிழலிலே நான் களி கூறுறேன்னு தாவீது சொல்றாரு. அந்த செட்டையின் நிழலிலே என்ன இருக்கு? ஆரோக்கியம் இருக்கு, அதில் சுகம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, களி கூறுதல் இருக்கு. இதை ஒரு தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொண்டா அவங்க நாளுக்கு நாள் பெருகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த இளைப்பாறுதலிலே இளைப்பாறக்கூடிய ஒரு ஞானம், தேவனுடைய ரெஸ்ட்ல மகிழக்கூடிய, தேவனுடைய ரெஸ்டில் இருந்து செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய இந்த ஒரு அருமையான வாழ்வை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்வார்களானால், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவங்க நாளுக்கு நாள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் அவர்கள் பலப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நாம் அதான் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய கிருபை ரொம்ப அருமையானதுப்பா, என்னுடைய அன்பு ரொம்ப அருமையானது. நீ வாழ்க்கையில் எதெல்லாம் அருமையானதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ
அது எல்லாவற்றை விட அருமையானது என்னுடைய அன்பு. நீ அந்த அன்புக்குள்ளே நீ வந்துட்டீன்னா, அந்த இரக்கத்துக்குள்ளே வந்துட்டீன்னா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அற்புதமாக கர்த்தர் நம்மளை நடத்த ஆரம்பிப்பார். அந்த அன்புக்குள்ளே இருக்க பிள்ளைகளுக்கு பாருங்கள், கெட்ட சிந்தைகள் வராது, நெகட்டிவான சிந்தைகள் வராது, மேன்மையான உயர்ந்த எண்ணங்கள் நமக்கு என்ன செய்யும் உண்டா. நீங்கள் பாருங்கள், தேவனுக்காக செயல்பட்ட, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டின, தேவனுக்காக உழைத்த அத்தனை பிள்ளைகளையும் பாருங்கள், தேவன் மேலே அன்புள்ளவர்கள். இந்த அன்பு நம்மளை தேடி, பேதுருவை தேடி தேடி போச்சு. இயேசு தேடி தேடி போனார். அவர் என்ன செஞ்சார்னா, அவர் எவ்வளவு நல்லவருங்கிறது, பேதுரு எவ்வளவு கெட்டவங்கிறத அவர் வெளிப்படுத்தி காட்டல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோ மிஸ்டேக், நிறைய மிஸ்டேக் பேதுருட்ட இருந்தது. ஆனால் தேவன் ஒவ்வொரு முறையும் பேதுருவை சந்திக்கும் பொழுது, நீ எவ்வளவு கெட்டவன், உங்கள்கிட்ட எவ்வளோ கெட்ட காரியங்கள் இருக்கு, நீ எவ்வளவு அவிசுவாசி என்பதை அவர் காட்டல. அவன் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகும் பொழுதும், பின்மாறி போகும் பொழுதும், மறுதளிக்கும் பொழுதும் தேவன் தான் எவ்வளவு நல்லவர் என்பதையே காட்டிக் கொண்டிருந்தார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, இரக்கம் எவ்வளவு பெரியது, கிருபை என்பது எவ்வளவு பெரியது என்பதை தான் காட்டிக் கொண்டிருந்தாரே ஒழிய அவருடைய குற்றத்தை தேவன் வெளிப்படுத்தல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய குற்றங்களை தேவனுக்கு வெளிப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவனுடைய மிகப்பெரிய, நம்முடைய அறிவுக்கே எட்டாத அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா, தேவன் மனிதனுடைய பாவங்களை தம் இரத்தத்தினால் மூடுகிறவர், அவர் மன்னிக்கிறவர். ஆமா, கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரமாய் அவர் மாற்றுகிறவர், நம்முடைய தவறுகளை கடலின் ஆழத்தில் போடுகிறவர். தேவனுடைய இரக்கம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டி நம்முடைய வாழ்க்கையை மட்டுப்படுத்தி மட்டப்படுத்துவது அல்ல. பாருங்க, தேவனுடைய அன்பு, இரக்கம், அவருடைய தயவு நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர் காட்டுகிறார். கடைசியில் இந்த அன்பை தான் அவர்கிட்ட வெளிப்படுத்துறாரு. எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறியா, என்னில் அன்பு கூறையான்னு கேட்கிறாரு. அப்போ பேதுரு இந்த அன்பு எவ்வளவு அருமையானது என்று அவர் என்ன செய்றாரு, ருசித்து பார்க்க. இந்த அன்பு அவர் அறிஞ்சு கொண்டதுனால தான், இந்த அன்பை புரிஞ்சு கொண்டதுனால, இந்த அன்பை இயேசு அவனுக்குள்ள விதைச்சதுனால தான் பேதுரு பாருங்க, இயேசுவை விட ஆமென் பெரிய ஊழியத்தை செய்தார் என்று இறையில் வல்லுநர்கள் சொல்லுகிறார். அவர் மூலமாக திருச்சபை என்ன செய்தது, கட்டி எழுப்பப்பட்டது. இறுதி வரைக்கும் அவர் இயேசுவுக்காக என்ன செய்தாரு, வாழ்ந்தார். ஆனால் இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய அன்பு அருமையானது. அல்லேலூயா. அவருடைய கிருபை அருமையானது. அவருடைய செட்டை நிழலிலே இந்த காலை வேளை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு, விசுவாசத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறபடினால் உங்கள் காரியம் எல்லாம் வாய்க்கும். அவருடைய சட்டை நிழலில் இருக்கிற உங்களுக்கு நல்லதை மாத்திரம்தான் கர்த்தர் செய்வார். நீங்கள் அவர் நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை தான் செய்வார். எதை செய்தாலும் அவர் நன்மைக்காகவே உங்களுக்கு செய்வார். முதல் நான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய தேவனுடைய கிருபை அருமையானது, அவருடைய அன்பு அருமையானது. அந்த அன்புக்கு முடிவில்லை, இரக்கத்திற்கு முடிவில்லை. அந்த அன்பு ஒரு நாள் உங்களை கைவிடாது. இதை நம்புங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. இதை நீங்க நம்பும் பொழுது பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். இரண்டாவது பாருங்க, அவர் சொன்னது ஆமென் என்ன சொல்றாரு, 2வது வசனம், 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 36:8 வாசிக்கிறேன் பாருங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவருடைய தாகம் தீர்க்கிறீ. அல்லேலூயா. 2வது பாருங்க, நம் தேவன் என்னன்னா நம்மளை திருப்தி ஆக்குகிறவர். என்ன செய்யறாரு, திருப்தி ஆக்கு. திருப்தி என்பது பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆவி திருப்தி ஆகலைன்னா அவன் சரீர பிரகாரமான தேவைகளை நீங்கள் திருப்தி ஆக்கவே முடியாது. நீங்க இந்த பூமியில ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நீதிமான்கள் தான் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும். அதான் கர்த்தர் சொல்வது என்ன, மகா வறட்சியான காலத்திலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கின்னு சொல்றார். இப்போ ஒருத்தர் வறட்சியான காலங்களிலே எதை திருப்திப்படுத்தணும்னு நினைப்பாங்கன்னா, சரீர பிரகாரமான தேவைகள் இல்லையா, நமக்கு சாப்பாடு, நமக்கு
நம்மளுடைய க்ளோத்ஸ், அப்புறம் வந்து நமக்கு வந்து தங்கறதுக்கு இடம், இதெல்லாம் ஒரு சரீர பிரகாரமான தேவைகள் இருக்கும் பொழுது திருப்தி அடைவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஸ்பிரிட், நம்முடைய சோல் வந்து கர்த்தர் திருப்தி ஆகணும்னு விரும்புகிறார். ஏன்னா நம்முடைய ஆவி ஆத்மா வந்து ஒரு திருப்தியான வாழ்க்கைக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் தேவ பக்தியோடு எல்லாவற்றிலையும் திருப்தியாக வாழ முடியும். உங்கள் ஆத்மாவும் ஆவியும் திருப்தி அடையலைன்னா நீங்கள் சரீர பிரகாரமாக எண்ணத்திலையுமே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நம்ம திருப்தியாகவே முடியாது. இப்போ ஆவியும் ஆத்மாவும் நமக்கு ஒரு திருப்தியாக கர்த்தருக்குள்ளே, கர்த்தருடைய வசனத்தில், அவருடைய பரிசுத்த ஆவியுடைய பிரசனத்தில் அப்படியே நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆகும்னு சொன்ன மாதிரி அந்த திருப்தியாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாவற்றிலையுமே என்ன செய்வாங்க, ஒரு திருப்தியாக இருப்பாங்க. தேவன் வந்து அப்படிப்பட்ட திருப்தியை கொடுத்து கொண்டே இருப்போம். அதுக்குன்னு தேவன் வந்து அவங்களை கைவிட்ட மாட்டாரு. நாம் என்ன செய்வோம்னா, உலக பிரகாரமான காரியங்களில் நமக்கு இச்சையும் தேவையற்ற ஆசையுமே இல்லாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நம்மை திருப்திப்படுத்துவார். ஆனால் ஆவி ஆத்மா நமக்கு நம்ம ஆவியும் ஆத்மாவும் நமக்கு திருப்தி ஆகலைன்னு வச்சுங்களேன், நம்ம சரீர பிரகாரமான தேவைகளுக்கு நமக்கு என்ன செய்யணும், இச்சைகள் உண்டாயிரும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? என்ன செய்யணும், எப்படியாவது என்ன செய்யணும், சம்பாதிக்கணும், எப்படியாவது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனுஷனுக்கு வரும்பொழுதே அவன் என்ன செஞ்சிருவானா, தேவன் இப்படி தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வச்சிருக்கிற திட்டத்திலேருந்து மாறி அவன் மாமிசமான காரியத்துக்கு என்ன செய்வான், போயிடுவான். ஆனால் தேவன் திருப்தி ஆக்குறது எங்கே திருப்தி ஆக்குறாருன்னா பாருங்க, ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணத்தினால் என்ன செய்யறான். அப்போ ஆலயத்தில் என்ன இருக்கு, தேவன் இருக்கிறார், தேவனுடைய பிரசன்ஸ் இருக்கு, ஆவியானவர் இருக்கிறாரு, வசனம் இருக்குது. இதில் நம்மளை என்ன செய்யறாரு, திருப்தி ஆக்குறார். இதில் திருப்தி ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம திருப்தியாக என்ன செய்வோம், வாழ ஆரம்பிப்போம். பேரின்ப நதியினால் நம்மளை என்ன செய்யறாராம், அந்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆவியான நிறைவினாலும் நம்மளை என்ற ஆண்டவர் வந்து திருப்தி ஆக்கி நம்மளை நடத்துகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஆவியில நம்ம திருப்தியா இருக்கணும்னு கர்த்தர் என்ன செய்றாரு. ஆமாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் திருப்தி அடையும் பொழுது எல்லாவற்றிலும் நீங்கள் திருப்தி அடையும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாராவது நான் போதுமான அளவு நான் ஜெபம் பண்றேன்னு ஒரு திருப்தியா இருக்காங்களா? போதுமான அளவு வேதத்தை நான் வாசிக்கிறேன்னு திருப்தியா இருக்காங்களா? சபையில போதுமான அளவு நல்ல ஐக்கியத்திற்காக திருப்தியா இல்லை. அந்த தாகம் தீர்ற வரைக்கும் இவங்களுக்கு உலக பிரகாரமான தாகம் என்ன செய்யாது, தீராது. அது நீர்க்காணலை போல அது வந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கும், அவங்க வாழ்க்கையில திருப்தியே வராது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவிக்குள்ள ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் சொல்றாரு, உச்சிதமான கோதுமையினால் அவனை திருப்தி ஆக்குவேன், கண்மலையின் தேனினாலே உன்னை என்ன செய்வேன், நான் திருப்தி ஆக்குவேன். உன்னுடைய மேசைகளிலே எப்பொழுதும் கொழுமையான ருசியுள்ள பதார்த்தங்கள் என்ன செய்யும், நிறைந்திருக்கும். ஏனால் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஒரு நன்மையை என்ன செய்ய மாட்டாரு, குறைவு வைக்க மாட்டார். அல்லேலூயா. ஸோ ரெண்டாவது, ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் திருப்தியாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். நமக்கு வந்து ஜீவ ஊற்று உம்மிடத்தில், தேவனிடத்தில் என்ன இருக்கான், அவர் தான் ஜீவ ஊற்று. ஒரு ஊற்று உண்டாயிருக்கும், ஏசாயா சொல்றாரு. அந்த ஊற்று யாரு, கிறிஸ்து. ஆமென். அந்த ஊற்று இப்ப வந்து நமக்குள்ள உண்டாயிருச்சு. அதனால என்னை விசுவாசிக்கிறவங்களுக்குள்ளாக ஜீவனுள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்றாரு. நான் கொடுக்கும் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகமே வராதுன்னு சொல்றாரு. அப்போ அவரே நம்முடைய ஜீவ ஊற்றா என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அவர் நம்முடைய ஜீவ ஊற்றா இருக்கும் பொழுது இந்த ஊற்று வற்றி போகுமா? அவரால் உண்டாக்கப்பட்ட நதியே வற்றாத பொழுது உண்டாக்குனவர் எப்படி வற்றி போவார்? வற்றி போகவே மாட்டார். அந்த ஊற்று எப்பொழுதுமே நமக்குள்ள என்ன செய்யுது, ஊறிக்கொண்டே இருக்கிறது. அதை நீதிமான் மொண்டு கொள்கிறான், விசுவாசிக்கிறவன் மொண்டு கொள்றான். தாகமா இருக்கிற எல்லாருமே எங்க போறாங்கன்னா அங்கதான் போறான். நல்லா கவனிய, தாகமா இருக்கு, பசியா இருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் என்ன ஜீவ ஊற்று, என்னுடைய ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினால நான் உன்னை என்ன செய்றேன், திருப்தி ஆக்குறேன். அப்போ நமக்கு ஆவிக்குரிய தாகமானாலும் ஆவிக்குரிய பசியானாலும் சரீர பிரகாரமான தாகம் பசியானாலும் நாம போக வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது, அது தேவ சமூகம்.
அங்கே அந்த ஊற்று என்ன செய்யுது இருக்கு. அந்த ஊற்றிலிருந்து நம்முடைய தாகத்தை நாம் என்ன செய்ய முடியும்? இயேசு விட்டவே போகும்பொழுது அந்த தாகத்தை அவர் தீர்க்கிறார். அதான் அவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்துல வாங்க, நான் கொடுக்கிற இந்த ஜீவ தண்ணீரை எப்படி கொடு, இலவசமா நான் தரேங்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? இலவசமா கொடுக்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நல்லா கவனிய, பசி தாகம் ஆவிக்குரிய காரியத்திலும் சரீர பிரகாரமான காரியத்திலும் தேவைகள் இருக்கு. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேவனே என்னுடைய ஊற்று, அவரே என்னை திருப்தி ஆக்குகிறவர், அந்த தேவன் எனக்குள் இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்துக்கு போகணும், அவருடைய அன்பு ரொம்ப நல்லது, அவருடைய கிருபை ரொம்ப நல்லது, அவருடைய நிழலில போய் நான் உட்காரணும், கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும், அவருடைய இளைப்பாறுதல இருந்து நான் வெற்றி அடையணும், நான் புது பலனை பெற்றுக்கொள்ளணும், புது வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் இல்லாம இந்த ஜீவ ஊற்று, இந்த நிழலில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் இதெல்லாம் விட்டுட்டு இவங்க எப்போ பார்த்தாலும் எஞ்சிட்டு இருக்காங்க, அலைஞ்சிட்டே இருக்கிறான். இந்த அலைச்சல் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய டயர்ட்னஸை கொண்டு வந்து நன்மையே காண முடியாமல் செஞ்சிடும். ஆனால் எல்லா நன்மையும் வெளியே அல்ல, எல்லா நன்மையும் உள்ளே இருக்கிறது. உன்னதத்தின் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி வெளிச்சத்திலே நம்ம வெளிச்சம் காணப்படும். அவர் வெளிச்சம். சூரியன் சந்திரன் உனக்கு வெளிச்சமா இல்லாமல் அவரே உனக்கு என்ன செய்வாரு? நித்திய வெளிச்சமா இருப்பாரு. அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சம். ஒரு வசனத்தை வாசி பாருங்க, அழகான ஒரு வசனம். ஏசாயா 51:4 கொஞ்சம் வாசி பாருங்க, அற்புதமான ஒரு வசனம். ஏசாயா 51:4 வாசி பாருங்க. செவி கொடுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக என்ன செய்வேன்? ஸ்தாபிப்பேன். அதனாலதான் தாவீது சொல்றாரு, உம்முடைய வசனம் என் பாதைகளுக்கு தீபம், அது வெளிச்சமாக இருந்தது இருக்கு. அப்போ வெளிச்சத்தில் வெளிச்சம் அப்படின்னா என்னன்னா, நல்ல கவனிய, நாம இருளில் இருக்கிறோம், நமக்கு வெளிச்சம் தேவை. அதாவது வெளிச்சம் அப்படின்னா வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆலோசனை இல்லையா, நம்மளை ஒரு திடப்படுத்துறது, பலப்படுத்துறது, ஒரு சந்தோஷம், சமாதானம், இது எல்லாமே ஒரு வெளிச்சத்தினுடைய வெளிச்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம். ஏன்னா ஜனங்கள் மரண இருளில் இருந்தாங்க, இயேசுடைய பிறப்பு அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. மரண இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அப்போது இருள் என்பது பார்த்திங்கன்னா ஒரு தோல்விக்கு, ஒரு ஒரு கஷ்டத்துக்கு, ஒரு ஒரு நெருக்கத்துக்கு, ஒரு ஆலோசனை தேவைப்படுது. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு காரிய விளங்கலை, புரியல, எப்படி போகிறது, என்ன செய்யுது, இந்த மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஷன்லாம் வந்து அந்த இருளுக்கு சமமாக சொல்லப்படுது. ஆனால் அந்த இருளில் நமக்கு வெளிச்சம் தேவைப்படுது பார்த்தீங்களா? அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் வெளிச்சம், என் வெளிச்சத்தில் நீ நடக்க முடியாது. அப்போ அவருடைய வெளிச்சத்தில் எப்படி நடக்கிறதுனா, அவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளையே உனக்கு நான் வெளிச்சமாக என்ன செஞ்சுருக்கேன்? கொடுத்துருக்கேன். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் வேதத்தின் அடிப்படையில் தீர்வு காணணும். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், வேதத்தின் அடிப்படையில் ஒருத்தர் பாருங்கள், கஷ்டம் கஷ்டம் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கஷ்டம்ட்டே இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை எப்படி, இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வருதுன்னா, கர்த்தர் சொல்ற வெளிச்சத்திலே நீ வெளிச்சம் காண வேண்டுங்கிறாரு. நான் வெளிச்சமாக உனக்கு இருக்கிறேன், என் வெளிச்சத்தில் நீ வெளிச்சம் காண. அப்படின்னா என் வெளிச்சம், நான் என் வசனத்தை உனக்கு இன்னொரு வெளிச்சமாக நான் நினைச்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். அந்த பிரமாணத்தின்படி நீ விடுதலையாக முடியும், இருளிலிருந்து வெளியே வர முடியும். அப்போ இந்த வெளிச்சம் என்ன சொல்லுது? பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம், கர்த்தர் கொடுக்கிற உனக்கு பணத்தை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாரு. நீ எப்படி அந்த பணத்தை என்ன செய்யணும்? ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாரு. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 அப்படின்னா வெளிச்சத்தில் வெளிச்சம் காண முடியும். குடும்பத்தை பற்றி கர்த்தர் தனக்கு பிரமாணத்தில் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரு, அதை படித்து அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது நீ அதில் குடும்பத்தில் வெளிச்சத்தை காண முடியும். உங்களுடைய ஃபைனான்ஸில், உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுக்கு ஃபைனான்ஸில் ஒரு வெளிச்சத்தை நீங்கள் காண முடியும். உங்களுடைய உறவுகளில் எல்லா பக்கங்களிலும் பாருங்க, வெளிச்சத்தில் தான் நீங்கள் வெளிச்சம் காண முடியும். வசனத்தில் தான் நீங்கள், வசனத்தின்படி தான் நீங்கள் வந்து விடுதலை அடைய முடியும். எல்லாவற்றிலும் விடுதலை ஆவதற்கு இந்த வசனமாக வெளிச்சம் நமக்கு போதுமாக. ரொம்ப சிம்பிளுங்க. ஜனங்க வந்து இவ்வளவு எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு, அது கஷ்டம் இது கஷ்டம், அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அது சரியில்லை. இல்லை, எல்லாம் சரியா இருக்கு. நாம தான் நம்முடைய வசனத்தை கூட நம்மளை சரி செய்துக்கணும்.
ரொம்ப ஈஸி. அதான் இயேசு சொல்றாரு, என்னிடத்துல வாங்க, என் நுகத்தை மேலே ஏற்றுக்கொள்ளு. அப்படின்னா என்னுடைய வசனத்தை நீ என்ன செஞ்சுக்க, ஏற்றுக்க. அது ரொம்ப எளிதானதுன்னு சொல்றாரு. என் நுகம் ரொம்ப ரொம்ப எளிமை, ரொம்ப சிம்பிள். எப்போ பார்த்து கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்ட்டு புரியுது உங்களுக்கு? அது கர்த்தர் சொல்றதுன்னா, என் வெளிச்சத்தில் நீ வெளிச்சம் காண முடியும். என் வெளிச்சமாக என் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த பிரமாணத்தின்படி நீ வாழ்ந்தீன்னா எல்லா வகையிலும் நீ என்ன செய்வ, ஆசீர்வாதமா இருப்ப. அடுத்து சொல்றாரு பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உம்முடைய நீதியையும். உம்முடைய நீதி சொல்லுங்க, கர்த்தருடைய நீதி சொல்லுங்க, நம்முடைய நீதி அல்லங்க. நம்முடைய நீதியை பற்றி என்றைக்குமே கர்த்தர் ஒரு பெருசாக நினைக்க. நம்முடைய நீதி அழுக்கான கந்த. நம்ம நீதியை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம நீதியை பற்றி கர்த்தர் பேசுறதில்ல. நம்ம நீதியின்படி அவர் முன்னால் போய் நிற்க முடியாது. அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ அவருடைய நீதியை தரித்திருக்கிறோம். கிறிஸ்துவே நீதியாக இருக்கிறாரு. இப்போ கிறிஸ்துவை நம்ம தரித்திருக்கிறோம். ஸோ தேவனுடைய நீதி எப்படி செயல்படுதுன்னா, அது விசுவாசத்தினாலே செயல்படுகிறது. ஆமென். யார் தேவனுடைய நீதி அப்படின்னா என்னன்னா, விசுவாசிக்கிற யாவருக்கும். ஆமென். தேவனை விசுவாசிக்கிற யாவர் மேலும் அவர் பிரியமா இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவர் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். இது தேவ நீதி. இந்த நீதி மாறாது. மனுஷனுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒருத்தர் சாதகமாக இருக்கிறாங்க, பாதகமாக இருக்கிறாங்க. இவர் எதை நல்லது கெட்டதுன்னு பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வார், மாறுவார் மனுஷன். ஆனால் கடவுளுடைய நீதி எப்படின்னா, அவன் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும், வேதனையில் இருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும், அந்த நிலைமையிலிருந்து அவன் கர்த்தரை விசுவாசித்தா போதும். அந்த விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார். இதுதான் தேவ நீதி. அந்த தேவ நீதி, தேவனுடைய உண்மை. அவருடைய உண்மைத்துவம் என்னன்னா, என்னை நீ நம்புறியா, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். நீ யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. வேதத்தில் பாருங்க, ராகாப் பாருங்க இல்லையா, அவருடைய கேரக்டர் பைபிளில் இருக்கு. எப்படிப்பட்ட கேரக்டர், கர்த்தரை விசுவாசித்தா பாருங்க. அவருடைய சரித்திரத்தில் கர்த்தரெல்லாம் புரட்டையெல்லாம் பார்க்கல. அது ஆண்டவருக்கு அவசியம் கிடையாதுங்க. அவரை பற்றி எல்லாமே தெரியும். ஒரு சகோதரி கர்த்தரை அவ கர்த்தருடைய தேசத்துக்கும் கர்த்தருக்கும் எவ்வளவோ டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனால் அவ கேள்வி தான் பட்டா கர்த்தரை. கேள்விப்பட்டே கர்த்தர் மேலே அவ்வளோ பெரிய விசுவாசம் அவருக்கு வந்துருச்சு. அப்போ கடவுள் ஒரு சகோதரியே இவ்வளோ தூரம் கேள்விப்பட்டு அவருக்குள்ள விசுவாசம் வருதுன்னா, விசுவாசத்தை தோக்கிற அவரை பற்றி அறியாமையா இருப்பாரு? அவ யாருன்னா அதெல்லாம் கிடையாது. விசுவாசிக்கிறார். பெஸ்ட் லைஃபை கர்த்தர் கொடுத்தாருங்க. ஆமென். உபவாசம் ஜெபிக்கிறவங்க புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு அதை பண்ண இதை பண்ண அப்படின்லாம் சொல்ற ஆட்களுக்கு மத்தியில் ராகாப்புக்கு விசுவாசத்தினாலே பெஸ்ட் லைஃபை கர்த்தர் கொடுத்தார். மிக மிக சிறந்த மிக உயரிய வாழ்க்கையை ராகாப்புக்கு கர்த்தர் அமைத்து கொடுத்தார். விசுவாசம். இதுதான் தேவனுடைய நீதி. இந்த தேவ நீதினா என்ன? விசுவாசி. என்னை ஒருத்தர் விசுவாசித்தா அவன் யாரா இருந்தாலும் அவன் நான் பிளஸ் பண்ண. காணவில்லை இந்த வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. ஆமாம், நான் நம்புறேன் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவனை நம்ம அன்பு கூறுவோம். ஒரு அன்பை, இந்த அன்பு நமக்கு கிடைச்சது பாருங்க, அதை நம்ம பெரிதாக நினைப்போம். நமக்கு கிடைச்ச எல்லாவற்றை விட இந்த அன்பை நம்ம என்ன செய்வோம், பெருசாக நினைப்போம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற சபையை நம்ம என்ன செய்வோம், மேன்மையாக நினைப்போம். ஏன்னா சபையை மேன்மையாக நம்ம நினைக்கும் பொழுதுதான் அவர் சொல்ல, என் ஆலயத்தில் இருக்கிற சம்பூரம். நீங்க பாருங்க, யாரை எதை நம்ம மதிக்கிறோமோ அதைத்தான் நம்ம, அது மூலம் தான் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையா இல்லையா? அதனால் கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் இந்த 5 விதமான நன்மைகளினாலே கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை திருப்தியாக்கி உங்கள் நன்மைகள் நிறைந்து வழிந்து உங்களுக்கும் உங்களை சார்ந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.